Hi friends, welcome to Namashkar Electric. Okay, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹாட் பிளேட் இது. இந்த ஹாட் பிளேட் எப்படி நான் செஞ்சிருக்கேன்னா நானே தான் செஞ்சது. அலுமினியம் பிளேட் வாங்கி ஒரு 12mm பிளேட் ஒன்று 3mm பிளேட் ஒன்று வாங்கி நடுவில் ஹீட்டரை வச்சுட்டு பேக் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டு. இதை பாருங்க, இந்த ஹாட் பிளேட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இது செஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்க, இது ஃபேஸ் நியூட்ரல் 230 வோல்ட் ஹீட்டர் தான் இது. ஃபேஸ் நியூட்ரல் இது டெர்மினல். இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த ஹாட் பிளேட்ல இங்க ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த தெர்மோகப்புள் சென்ஸ் பண்றதுக்காக கண்ட்ரோலர் எடுத்து போக வேற. இந்த தெர்மோகப்புள் வந்து இந்த ஸ்க்ரூல நான் முடிக்கிட்டு டைட் பண்ணிடுவேன். டைட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இந்த பிளேட் எவ்வளவு ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோலர்ல சிக்னல் கொடுக்கும். அதுக்கு அந்த மாதிரி ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். எப்படின்னு பாருங்க. பிளேட் எப்படி இருப்பாங்க. இது மொத்தம் 10 கிலோ கிட்ட இருக்குது வெயிட்டு. பாட்டம்ல சென்ட்ரல் ஷீட்டை வச்சுட்டு ஹீட்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டம்ல வந்து ஸ்பான்ச்சு பிளஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ஷீட்டு, இந்த ஹீட்டு வெளியே கீழ் சைடு அனுப்பக்கூடாதுக்காக ஹாஸ்பிட்டல் ஷீட்டு, அதே மாதிரி ஸ்பான்ச் உள்ள வச்சு பேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்க்ரூ போட்டு ஒரு 2mm பிளேட் வச்சு டைட் பண்ணி வச்சுக்கிறேன் கீழே. ஓகே, இப்போ வந்து நம்ம லைன் கொடுப்போம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு 2 போல் HCB 20 ஆம்ஸ்ல ஒரு SSR ரிலே 24 வோல்ட்ல ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் TC513 மாடல். இது வந்து டயக்ராம், இது எப்படி லைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுல டயக்ராம் இருக்கு. ஓகே, ஒரு தெர்மோகப்புள் சென்சார் J டைப். ஓகே, இப்போ லைன் போலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லைன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது வந்து எம்சிபில வந்து இன்புட் ஃபேஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ அவுட்புட் லைன் எடுத்துன்னு வந்துட்டு இந்த கண்ட்ரோலர் கொடுக்கணும் 230 வோல்ட்டு. அது எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமில் போட்டிருக்கோம். அப்புறங்க எல் லைனு, என் நியூட்ரல். எல் வந்து 1ல் கொடுக்குறாங்க, நியூட்ரல் வந்து 2ல் கொடுக்குறாங்க. அப்போ ஃபேஸ் வந்து 1ல் கொடுக்க போகிறோம், 2வது நியூட்ரலில் கொடுக்க போகிறோம். ஓகே, இது எங்கே கொடுக்கணும், இது இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. 1ஆம் நம்பர் ஃபேஸு, 2ஆம் நம்பர் நியூட்ரல். ஓகே, ஃபேஸ் ஒன்று எடுத்துக்கிறோம் எம்சிபிலேருந்து, ஒரு நியூட்ரல் ஒன்று எடுத்துக்கிறோம். ரெண்டுமே டைட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் நியூட்ரல். இந்த ஃபேஸ் எடுத்துன்னு வந்துட்டு 1ஆம் நம்பரில் கொடுக்குறேன் கண்ட்ரோலரில். ஓகே, ஃபேஸ் கொடுத்தாச்சு. 2ஆம் நம்பரில் நியூட்ரல் கொடுக்குறேன். ஓகே, ஃபேஸ் நியூட்ரல் கண்ட்ரோலருக்கு கொடுத்தாச்சு. 2வது வந்து இந்த ரிலே SSR ரிலே. இந்த SSR ரிலேக்கு DC சப்ளை 3 to 32 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் இன்புட்டு. ஆனால் இந்த கண்ட்ரோலர் வந்து 12 வோல்ட் வரைக்கும் வரும். ஓகே, அந்த எங்கே இருந்து இதுல இருந்து இப்போ கண்ட்ரோலர் இருந்து இந்த SSR ரிலேக்கு DC சப்ளை எடுத்துன்னு போனோம். அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். டயக்ராம் பாருங்க. SSR போட்டு பாருங்க. SSR 9ஆம் நம்பர் நெகட்டிவ், 10ஆம் நம்பர் பாசிட்டிவ். ஓகேவா, 10ல இருந்து பாசிட்டிவ் வரும், 9ல இருந்து நெகட்டிவ் வர எடுக்க போறோம். இது 10ஆம் நம்பர் பாசிட்டிவ். இதை போட்டுக்கோங்க. 10வது இதுல இருந்து பாசிட்டிவ் ஒன்று எடுத்துன்னு போயிட்டு இந்த ரிலேல பாசிட்டிவ்ல கொடுக்க போறோம். 10ஆம் நம்பரை லூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் பண்ணிட்டு இந்த டிசி சப்ளை போட்டு போறேன். இன்புட் டிசி சப்ளை அதுல வந்துட்டு இதுல கொடுக்க போறோம் பாசிட்டிவ் 1ஆம் நம்பர்ல. ஓகே, இன்புட் பாசிட்டிவ் வயர் கொடுத்துட்டாச்சு. இப்போ இன்புட் நெகட்டிவ் வயர் கொடுக்கணும். அது வந்து 9ஆம் நம்பர். இதுல தான் 12 வோல்ட் சப்ளை அவுட்புட் வருது. கண்ட்ரோலர் ஆன் ஆயிட்ட உடனே 12 வோல்ட் வந்து ரிலேக்கு போயிடும். ரிலேக்கு போன உடனே அதுல இருந்து ஏசி சப்ளை நம்ம கொடுத்து ஹீட்டருக்கு எடுத்துன்னு போயிடும். ஓகே, இப்போ வந்து நெகட்டிவ் வயரை இதுல கொடுக்குறேன்.
ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு இன்புட் ஃபேஸ் கொடுக்கணும். டைரக்டா இந்த எம்சிபில இருந்து எடுத்துன்னு வந்துட்டு இந்த ரிலேக்கு ஒரு இன்புட் ஃபேஸ் மட்டும் தான் கொடுக்கணும், நியூட்ரல்ல கொடுக்க கூடாது. இன்புட் ஃபேஸ் இந்த 1ஆம் நம்பர்ல கொடுக்கணும். இதுல பாருங்க, இந்த எம்சிபில ஃபேஸ் இது ஆல்ரெடி இங்க எடுத்துக்கிறோம்ல, அதுல இருந்து இன்னொரு ஃபேஸ் நமக்கு ரிலேக்கு போய் ஆகணும். ஸோ அது வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். கூடவே இந்த ஒயர் எடுத்துன்னு போயிட்டு இந்த ஃபேஸ் எடுத்துன்னு வந்து எங்க கொடுக்கணும்னா இந்த ரிலேல மேல 1ஆம் நம்பர்ல கொடுக்குறேன். இது வந்து மேல ஏசி சப்ளை 24 வோல்ட்ல இருந்து 480 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அவுட்புட் அதுல வந்துட்டு இன்புட் ஃபேஸ் டைரக்டா வந்து கொடுக்கறதுல. ஓகே, இப்போ ரிலேல இருந்து ஒரு இன்புட் ஃபேஸ் வந்து எம்சிபில இருந்து இன்புட் ஃபேஸ் வந்து ரிலே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ஹீட்டரோட ஒயர். இது வந்து ஹீட்டரோட ஒயரு. இதுல ஒரு ஒயர் ஃபேஸ் ஒரு ஒயர் நியூட்ரல். இந்த ஹீட்டரோட வாட்ஸ் வந்து 2000 வாட்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் இது. இந்த ஃபேஸ் ஒயர் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரிலேல இன்புட் மேல ஏசி சப்ளை கொடுத்தீங்களே அது பக்கத்துல இது அவுட்புட் சப்ளை, இது ஃபேஸ், அதுல கொடுத்துருங்க ஒரு ஹீட்டரோட ஒயர். டைரக்டா ஹீட்டரோட ஒயரை இதுல கொடுத்துருங்க. ஃபேஸ் கொடுத்துட்டேன், அவுட்புட் ஃபேஸ். எம்சிபில இருந்து இன்புட் வந்துச்சு, இது அவுட்புட். இந்த ரிலே எப்ப ஆன் ஆகுதோ இன்புட் வந்து அவுட்புட்ல கனெக்ட் ஆகி ஹீட்டருக்கு போயிடும். ஓகே, இப்போ அவுட்புட் கொடுத்தாச்சு, ஹீட்டருக்கு தேவையான சப்ளை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நியூட்ரல் ஒயர் கொடுக்கணும். நியூட்ரல் டைரக்டா இந்த எம்சிபில ஹீட்டரோட ஒயர், இன்னொரு ஹீட்டரோட ஒயரை நியூட்ரல்ல டைரக்டா கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒன்று மட்டும் கொடுக்கல. இந்த லைன் கொடுத்தா மட்டும் தான் உள்ள இந்த கண்ட்ரோல் வேலை செய்யும். ஸோ இது தெர்மோகப்புள். இந்த தெர்மோகப்புள் லைன் எங்க கொடுக்கணும்னா டயக்ராம்லேயே பார்த்துப்போம். டிசின்னு போட்டு பாருங்க. டிசி 6-7. டிசினா தெர்மோகப்புள். 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர்ல கொடுக்கணும். 6ஆம் நம்பர்ல பாசிட்டிவ், 7ஆம் நம்பர் நெகட்டிவ்னு வருது. ஜே டைப் தெர்மோகப்புள்ல எல்லோ ஒயர் தான் பாசிட்டிவ் ஒயரு, இது நெகட்டிவ் ஒயர். ஓகேவா? பாசிட்டிவ் ஒயர் என்ன பண்றோம்னா மஞ்சள் கலர் ஒயரை 6ஆம் நம்பர்ல கொடுக்கணும். பாசிட்டிவ் வந்து 6ஆம் நம்பர்ல கொடுக்கணும். ஸோ 6ஆம் நம்பர் இதான். 6ஆம் நம்பர் கொடுத்துட்டு 7ஆம் நம்பர்ல ப்ளூ கலர் கொடுத்துறேன். நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. இந்த ரீடிங் வந்து இப்போ ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகின்னு இருக்கும். ஸோ அதனாலதான் அப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க வந்து இந்த 2 ஒயரை அப்படியே உள்டா மாத்தி கொடுத்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இன்புட் சப்ளை கொடுத்தாகணும். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸ்ல கொடுத்தாச்சு. ஆன் பண்ணி போறேன். ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் சப்ளை ஆன் ஆயிடுச்சு. இப்போ ரூம் டெம்பரேச்சர் காமிக்குது. இதை எத்தனை பற்றி நம்ம ஹீட்டர்ல செட் பண்ணுவோம். ரூம் டெம்பரேச்சர் 31 காமிக்குது. இப்போ ஹீட்டர்ல செட் பண்ணுவோம். ஹீட்டரில் செட் பண்ணிட்டேன். 32 காமிக்குது. இப்போ வந்து நான் செட் பாயிண்ட் வந்துட்டு லாங் ப்ரெஸ் ஸ்கொயரை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் 52 செட் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அந்த 53 வச்சுக்கிறேன். இந்த 53 வந்த உடனே என்ன ஆகும்னா இப்போ 36 இருக்குல்ல, 53 வந்த உடனே கட் ஆயிடும். இந்த அவுட்புட்டு கட் ஆயிடும். பாருங்க, அவுட்டுன்னு வருது இல்லை, இது கட் ஆயிடும். இப்போ வந்து இது இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த லாங் ப்ரெஸ் ஸ்கொயர் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மேலே ஏறும். இல்லை டிக்ரீஸ் பண்றீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு
இது கீழே எடுத்துனீங்கன்னா கீழே கம்மியாகும். இப்போ 53 வச்சுக்கிறேன். இப்போ 40 ஏறி போச்சு. இது ரொம்ப ஏறிச்சுன்னா ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது தெர்மோகப்பில் கைட்டுறேன். கைட்டிட்டு நான் வத்தி குச்சியில் சூடு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் 53 செட் பாயிண்ட் வச்சிருந்தேன். 53 வந்த உடனே என்ன ஆகுனா அவுட்புட் கட் ஆயிடும். பாருங்க 53 சூடாயிடுச்சு. இது தெர்மோகப்பில் 53 வந்தோடனே அவுட்புட் கட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ மறுபடியும் அது எப்படி இப்போ இது கம்மியாகுதோ அப்போதான் இது ஆன் ஆகும். இந்த ஹீட்டர் எவ்வளோ லோடு எடுக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இந்த தெர்மோகப்பில் இதுலேயே செட் பண்ணிடுறேன். இப்போ 53. இப்போ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அவுட்புட் ஆன் ஆகி இப்போ லைன் வந்து இந்த ஹீட் ஆகிடுது, சூடாகிடுது. கையை வைக்க முடியல, சூடாக இருக்கு. இப்போ இது எவ்வளோ லோடு இருக்குன்னு பாருங்க. 2000 வாட்ஸ் ஹீட்ரு. இப்போ வந்து நான் ஒரு கிளாம் மீட்டர் எடுத்துக்கிறேன். ஆம்ஸ் மாற்றிக்கலாம். ஏசி சப்ளை இந்த ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஏசியில் மாறிடுச்சா. இப்போ வந்துட்டு இது எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குன்னு பாருங்க. பாருங்க 8 ஆம்ஸ் கிட்ட எடுக்குது. 7.78 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்குது இப்போ ஹீட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறது உங்களுக்கு கிளியராக வரும். ஓகே, பாய்.